ஹலோ வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாரி நம்ம இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரோஸ் யூஸ் அவுட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கொஷினை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அவங்க கொஷினில் வந்து என்னன்ற ஒரு வேரியபிள் மூலமாக n ஈக்குவல் டு 5 கொடுத்தாங்கன்னா இப்போ எது கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ n ஈக்குவல் டு 5னா நமக்கு எது கிடைக்கும். ஒருவேளை n ஈக்குவல் டு அவங்க 4ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு இது மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றிக்கலாம். ஸோ ஜென்ரலாக என்னன்ற வேல்யூ நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 5னா நமக்கு இந்த ஸ்டார் கிடைக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு n நம்ம வச்சுப்போம். அண்ட் ஃபார் காலம்ஸ் யூஸ் என்ன ரோ அண்ட் ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து 5 ரோஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 0th ரோவில் 5 காலம்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் 4 காலம்ஸ் இருக்குது, செகண்ட் ரோவில் 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ரிலேஷன் அப்படியே நம்ம எழுதுவோம். ஸோ ரோஸ் 0th ரோவில் 5 காலம்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் 4 காலம்ஸ் இருக்குது, செகண்ட் ரோவில் 3 காலம்ஸ் இருக்குது, அண்ட் தேர்ட் ரோவில் 2 காலம்ஸ் இருக்குது, அண்ட் ஃபோர்த் ரோவில் 1 காலம் இருக்குது. ஸோ இது வந்து காலம். ஸோ இப்போ ரெண்டுக்கும் நம்ம ரிலேஷன் காணணும். ஸோ இப்போ இந்த ரோஸ் எல்லாமே நம்ம வந்து ஸோ இது நம்ம ஒரு ஃபார் லூப் வேரியபிள். ஸோ 0 to 4 நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் 5 டைம். இந்த நம்பர் எல்லாமே ஐன்ற வேரியபிளில் வந்து இட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் இந்த சிக்கும் நம்ம வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்போயாச்சும் ஜேயில் வர வைக்கணும் இன்னர் லூப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு i ஈக்குவல் டு 0 j ஈக்குவல் டு 5 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன ரிலேஷன் வர வைக்கணும் அப்படின்னா அண்டு 1 ஈக்குவல் டு i ஈக்குவல் டு 1 இருக்கும்போது j ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ அப்போ இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதை நம்ம வந்து n ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். n மைனஸ் ஐ. ஸோ பேசிக் அப்சர்வேஷன்னா ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு n 5 மைனஸ் ஐ, அதாவது 5 மைனஸ் 0 5ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இது கிடைக்கும். ஸோ 5 காலம் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் 5 n ஈக்குவல் டு 5 ஐ வந்து 1ஆக மாறும். ஸோ அப்போ 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 4 காலம்ஸ் கிடைக்கும். ஸோ அகைன் n ஈக்குவல் டு 5 ஐ பார்த்தீங்கன்னா 2ஆக மாறும். ஸோ 5 மைனஸ் 2 3ன்னு கிடைக்கும். ஸோ 3 காலம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக இதை வந்து நம்ம என்னோட வேல்யூவிலேருந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா ஸோ நமக்கு இது கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த ரிலேஷன். ஸோ இதை வச்சு நம்ம இந்த பேட்டர்னை ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் இந்த இடத்துல நம்ம என்னென்னு எடுத்துப்போம் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இன்னர் ரூப் i j ஈக்குவல் டு 0 j லெஸ் தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா n மைனஸ் i தட்ஸ் இட். ஸோ j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து 0ல் இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ரோ பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னர் லூப்பில் j ஈக்குவல் டு 0 இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் காலம். இப்போ வந்து ஜேவோட வேல்யூ 0 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே 5 தான், அது மாறாது. ஸோ j ஈக்குவல் டு 0 லெஸ் தென் இப்போ n 5 மைனஸ் ஐயோட வேல்யூ 0 தான். ஸோ 0 லெஸ் தென் 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் வந்து i ஈக்குவல் டு 0 j ஈக்குவல் டு 0 இது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு j இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 1ஆக மாறும். ஸோ அப்போவும் வந்து i வந்து 0 தான். ஸோ 5 தான். ஸோ அதனால் 0,1. நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ 1லேருந்து 2ஆக மாறும். ஸோ அப்பையும் i வந்து சேம் வேல்யூ தான். ஸோ இதே ரோவில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் 2 அண்ட் 3ஆக மாறும்போது 3 அண்ட் 4. இங்கே 5ஆக வரும்போது 5 லெஸ் தென் 5. ஸோ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த ரோக்கு வரும். அதாவது i ஈக்குவல் டு 1 தென் j இனிஷியலைஸ் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா i ஈக்குவல் டு 1 அண்ட் இப்போ வந்து j ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அண்ட் ரிலேஷனை பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் என்னோட வேல்யூ 5 மைனஸ் ஐயோட வேல்யூ 1. ஸோ 5 மைனஸ் i ஈக்குவல் டு 4, அதாவது 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. ஸோ கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னா 1, ஜேவோட வேல்யூ 0. ஸோ இது வரும். நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ 0லேருந்து 1ஆக மாறும். ஸோ அகைன் 1 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. i ஈக்குவல் டு 1 j ஈக்குவல் டு 1 அகைன் இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் i இன்க்ரிமெண்ட் ஆகி 2 3ன்னு வரும். 4 லெஸ் தென் 4ன்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த j வந்து டெர்மினேட் ஆகிடும்.
அகைன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். I ஈக்குவல் டு 2ன்னு வரும். அண்ட் j ஈக்குவல் டு எப்பயும் போல 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தோம்னா j 0 லெஸ் தென் என்னோட வேல்யூ 5 தான். பட் ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. ஸோ 0 less than 3 condition true. ஸோ ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 0. ஸோ 2, 0. ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி 1 மாறும். 1 less than 3 அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ 2, 1. ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். 2, 2 இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ 3ன்னு வரும்போது லுக் டெர்மினேட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் திரும்பவும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். I ஈக்குவல் டு 3ன்னு வரும். அண்ட் இந்த 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி I ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ இந்த ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகும். I ஈக்குவல் டு 5ன்னு வரும்போது 5 less than 5 இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். இதை நீங்களே பேப்பர் எடுத்து ட்ரை ரன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கோட் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். என்னென்ற வேரியபிள் அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் இந்த டைம் வந்து நம்ம என்னன்னு போட்டுக்கலாம். அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இன்னர் லூப் I இன்ட்டு j ஈக்குவல் டு 0, j லெஸ் தென் இந்த இடத்துல நம்ம n மைனஸ் I, தட்ஸ் இட். ஸோ j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு நியூ லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம். ஸோ 5ன்னு தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான அவுட்புட் எக்ஸாக்டாக கிடைச்சது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இன்புட்டை மாற்றி நீங்கள் 8ன்னு தரலாம், என்ன வேணாலும் தரலாம். ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இந்த பேட்டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 ரோஸ். ஸோ உங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் கெட் பண்ண போகிறோம். ஸோ n ஈக்குவல் டு 5, I ஈக்குவல் டு 0 அண்ட் இப்போ ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஒரு ஸ்டார் வந்தது. நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 0லேருந்து 1 மாறிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார் அண்ட் j ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டார் அண்ட் j ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 4 அண்ட் 5 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதோட j வந்து டெர்மினேட் ஆகிடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ I ஈக்குவல் டு 1 அண்ட் அகெயின் j ஈக்குவல் டு 0வாக மாறிடும். அண்ட் இப்போ n ஈக்குவல் டு 5 அது வந்து எப்போ மாறாது. அதே மாதிரி I ஈக்குவல் டு 1 அண்ட் j ஈக்குவல் டு 0, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ 0 தான். அண்ட் நெக்ஸ்ட் j ஈக்குவல் டு 1 அண்ட் then j ஈக்குவல் டு 2, 3 அண்ட் டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். I ஈக்குவல் டு 2 அண்ட் ஜேவோட வேல்யூ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அண்ட் கடைசியாக வரும்போது I ஈக்குவல் டு 4 அண்ட் j ஈக்குவல் டு 0 ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு டோட்டல் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். ஏன்னா ஐயோட வேல்யூ 4ல் இருக்குது. இப்போ அது 5ஆக மாறிச்சுன்னா 5 less than 5 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே ஜாவா அண்ட் பைத்தன்லேயே பார்த்துடலாம். ஸோ ஜாவாவில் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி இம்போர்ட் வாங்குவோம். அண்ட் நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் எழுதுவோம். சேம் தான். ஸோ இப்போ j less than n மைனஸ் I. ஸோ இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மட்டும். ஸோ இந்த இடத்துல பிரிண்டர் யூஸ் பண்ணி ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை இன்புட் கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக சேம் அவுட்புட் அண்ட் 8 கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறோம். 8 ரோஸ் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பைத்தான் n ஈக்குவல் டு int input and store in n change n minus I and stop. நியூ லைனுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ தான் நியூ லைன் பார்த்துருவோம். ஸோ சேம் அவுட்புட் அதே 8 ரோஸும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.